name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. இந்த காலை வேளையிலும் உங்களுடைய வேதத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். முதலாம் வசனம். இந்த ஆண்டிலே நம்மளுடைய ஆண்டினுடைய கருப்பொருள் கனி கொடுப்பது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தினுடைய ஆதாரமாக வைத்து கனி கொடுப்பது என்பதை குறித்து ஒரு கனி கொடுக்கும் வாழ்க்கை, தேவன் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, நிலைத்திருந்து கனி தரும் ஒரு வாழ்க்கையை தான் இந்த ஆண்டு நமக்கு கருபொருளாய் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதனுடைய அடிப்படையிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். மெய்யான திராட்சை செடி என்று சொல்லும் பொழுது மறு வார்த்தை என்னவென்றால், பொய்யான திராட்சை செடியும் இருக்கிறது. ஆக பொய்யான திராட்சை செடியை சார்ந்து வாழ்வோமே என்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய போஷாக்கும் தவறானவைகளாகவே இருக்கும். ஆக நம்முடைய வாழ்க்கையில உண்மையான அந்த போஷாக்கை நம் உடையவர்களாய், மெய்யான திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவர்களாய் நம்முடைய ஜீவிதம் இருப்பது நமக்கு மிகவும் அவசியமாக உள்ளது. 3ஆம் வசனம் சொல்லுகிறது அதே அதிகாரத்தில், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு அவருடைய பிரியும் அந்த நெருக்கமான நாட்களுக்குள் வரும் பொழுது, விசேஷமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து துவங்கி 17ஆம் அதிகாரம் வரையிலும் அவருடைய கடைசி மணி நேரங்களிலே இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுக்கக்கூடியதான அந்த கடைசி நிமிஷ ஆலோசனைகளும் சத்திய வார்த்தைகளும், அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதான அவருடைய வார்த்தை அவர்களை பலப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தினுடைய வாஞ்சையும் விருப்பமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விசேஷமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையை அவர் பிரசங்கித்த பொழுது அவர்களுடைய இருதயங்கள் அவருடைய அந்த வார்த்தையை அவர்கள் பலவீனமான இருதயம் உள்ளவர்களாய் அவர்கள் இருந்தபடியினாலே இயேசு அவர்களிடத்தில் அறிவிக்கிற அந்த காரியங்களை அவர்கள் பெற அவர்களுடைய மனதிலும் இருதயத்திலும் ஆயத்தமற்றவர்களாய் இருந்தபடியினாலே அவர்களோடு கூட ஆண்டவர் பேசக்கூடியதான சில சத்திய வார்த்தைகளை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த காலை வேளையில். ஆக பிரியமானவர்களே, அவர்களை பலப்படுத்தவும் அவர்களை ஸ்திரப்படுத்தவும் அநேக காரியங்களை சொல்லுகிறார். 13ஆம் அதிகாரத்தில் விசேஷமாய் சீஷருடைய கால்களை அவர் கழுவ ஆரம்பிக்கிறார். அப்படி அவர் சுத்தம் செய்யும் பொழுது அவரிடத்தில் சொல்லுகிறார், நான் இந்த காரியத்தை உங்களோடு கூட செய்யவில்லை என்று சொன்னால் உங்களில் எனக்கு பங்கிராது என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த அவருடைய சீஷருடைய கால்களை அவர் கழுவ ஆரம்பிக்கும் பொழுதே விசேஷமாக பாருங்கள், அந்த 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் அவனுக்குள் இருக்கிற அசுத்த கிரியையானது நடப்பிக்கும்படியாய் அவனுக்குள் ஏவ ஆரம்பிக்கிறது. இயேசுவுடைய வார்த்தை சீஷர்களை சுத்தமாக்கி கொண்டு வரும் பொழுது அவனுக்குள் இருக்கிற அந்த அசுத்தமும் அசுத்த ஆவியும் அவனுக்குள் இருக்கிற கிரியைகளும் அவனை உட்கார விடாமல் தடுக்கிறது. ஆக இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ செய்ய வேண்டிய காரியத்தை சீக்கிரமாய் செய்ய நீ புறப்பட்டு போகலாம் என்று சொல்லி, you can go quickly and do what you are about to do என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவ வார்த்தை அவர்களோடு கூட சீஷரோடு பகிர்ந்து கொள்ளும்போது அவர்களை பரிசுத்தமாக்குகிறது. அங்கு இருக்கிற அசுத்தத்தையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் இந்த சுவிசேஷம் 14:16 சொல்லுகிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு
தந்தருளுவார். இப்பொழுதும் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் சொல்றார். I am praying to the Father. நான் என் பிதாவை வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க எத்தனை அழகான வேதத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு பிதாவோடு கூட கொண்டிருக்கும் அந்த சம்பாஷணைகளை எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்களேன். நான் என் பிதாவை வேண்டிக் கொள்ளுகிறேன், நான் என் பிதாவிடத்தில் ஜெபிக்கிறேன். அவர் எப்பொழுதும் என்றென்றைக்கும் எப்பொழுதுமே இருக்கக்கூடியவர்கள். அதாவது கொஞ்ச நேரம் மாத்திரம் இல்லை, இல்லை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, இல்லை ஜெபிக்கும் பொழுது மாத்திரம் அல்ல, பிரச்சனைகள் வரும் மாத்திரம் அல்ல. அவர் சொல்லுகிறார் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கக்கூடியதான வேறொரு தேற்றரவாளனை நான் உங்களுக்காக நான் தந்தருளும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் திரியேக தேவனுடைய மூன்றாவது நபராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு இயேசு கிறிஸ்துவாகவும், அவர்தான் பிதாவாகிய தேவனாகவும், அவரே நமக்கு தேவனாகவும், தேவன் நமக்குள் வாசம் செய்யும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவரை வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நமக்குள் வசிப்பதற்காக, அதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களிடத்திலிருந்து சீக்கிரமாய் விடை பெறவில்லை என்று சொன்னால் அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரமாட்டார். ஆம் பிரியமானவர்களே, ஆகவே நான் விலகினால்தான் நான் எப்பொழுதுமே உங்களுடனே உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக நான் இந்த பூமியை விட்டு நான் கடந்து போக வேண்டும் என்று துரிதப்படுகிற அந்த ஒரு உணர்வை இயேசுவினிடத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, நம்முடனே அவர் வசிக்கும்படியாக, ஹல்லேலூயா. 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் அதே அதிகாரத்தில், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால், அவர் இதுவரைக்கும் வெளியில தான் இருக்கிற, ஆனால் நான் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் என்ற வாஞ்சை குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆம், வேதம் சொல்கிறது அடுத்த வசனத்தில், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். 19ஆம் வசனத்தில் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், நீங்களோ என்னை காண்பீர்கள். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியானவரை பெறாதவர்கள் அவரை காண முடியாது. நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். Because I live, you will live. என்ன அருமையான வாக்குத்தத்தம் பாருங்களேன். நான் ஜீவனோடு இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன், ஆகவே நீங்களும் உயிரோடு இருப்பீர்கள். நான் என் பிதாவிலும், 20ஆம் வசனம், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். 3 வெளிப்பாடுகளை இயேசு இந்த இடத்துல வசனத்தில் வைக்கிறார். ஒன்று, இயேசு பிதாவுக்குள் வசிக்கிறார். ஆம். 2வது வெளிப்பாடு, நாம் இயேசுவுக்குள் வசிக்கிறோம். 3வது வெளிப்பாடு, இயேசு நமக்குள் இருக்கிறார், இயேசு பிதாவுக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இயேசு நமக்குள்ளும் இருக்கிறார். இயேசு, ஹல்லேலூயா, பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள்ளே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இப்போ பார்க்கிற இந்த சூழ்நிலையில, ஹல்லேலூயா, இங்க இருக்கிறதான சீஷர்கள் அப்பொழுது பயங்கர கலக்கம், அவங்களுக்குள்ள பயங்கர திகில் அவருக்குள்ள வருகிறது. ஏனென்றால் இயேசு அவளை விட்டு பிரியக்கூடிய ஒரு சில மணி நேரங்களில் பிரியக்கூடியதான அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அநேக நேரத்தில் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நிறைய நேரத்தில் நம்மை சுற்றி நெருக்குகிற அந்த பாரமும் அந்த சுமையும் பெருகும் பொழுது, ஹல்லேலூயா, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை திடப்படுத்த முடியும், நம்மை வழிநடத்த முடியும், நம்மை பாதுகாக்க முடியும், நம்மை முன்னேறி செல்வதற்கான ஒத்தாசையை கொடுக்க முடியும். ஆகவே உள்ளே வாசமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்குள் இருந்து நம்முடைய சத்துவத்தை பெற தெரியவில்லை என்று சொன்னால், வெளியில இருக்கிற பாரமும் சுமையும் நமக்கு அதிக மிஞ்சின பாரமாய் மாறிவிடுகிறது. ஆக நமக்குள் இருக்கிற அந்த நம்ம ஆவியானவருக்குள் இருந்து சத்துவத்தை பெற அந்த ஒரு வல்லமையை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால், அந்த வெளிப்பாடு உங்களுக்கு இருக்குமே என்று சொன்னால், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி வெளியில் இருக்கிற பிரச்சனையை கையாளுவது என்று உங்களுக்கு தெரியும், அல்லது வெளியில் இருக்கிற பிரச்சனை உங்களை கையாண்டு விடும். அவை உள்ள இருக்கிற ஆவியானவர், உங்களுக்குள் வசிக்கிற ஆவியானவரை நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அவருக்கிட்டிருந்து நீங்கள் பலனை அடையும் பொழுது, வெளியில் இருக்கிற பிரச்சனைகளை உங்களால் கையாள முடியும். ஆம் பிரியமானவர்களே, சங்கீதம் 46:5 இப்படி சொல்லுகிறது,
தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் உங்களுக்குள் இருக்கும்போது உங்களை அசைப்பவன் ஒருவனும் இல்லை, உங்களை யாராலும் அசைக்க முடியாது, ஏனென்றால் தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரோட உங்களுடைய அந்யோன்ய ஐக்கியம், பவுல் சொல்லுகிறது போல, அது மிக மிக முக்கியம். பரிசுத்த ஆவியானவருக்குள் இருக்கிற சம்பாஷணை, அந்த உறவு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திராவிட்டால் உங்களால் அதிக கனி கொடுக்க முடியாது. இன்னும் சொல்லுகிறார் இயேசு, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியானவர் உங்களுக்குள் வாசமா இல்லை என்று சொன்னால் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. கலாத்தியருக்கு பவுல் எழுதும் போது இப்படியாக எழுதுகிறார். ஹல்லேலூயா. புத்தி இல்லாத கலாத்தியரே, 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் எத்தனை புத்தியினராய் இருக்கிறீர்களே. ஆவியில ஆரம்பம் பண்ணி அநேக நேரத்தில் ஆவியானுடைய அந்த ஐக்கியத்திலிருந்து விலகி அநேக காரியங்களில் நம்முடைய மாம்சத்திலே செயல்பட்டு மாம்சத்திலே முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஹல்லேலூயா. ஆகவேதான் பவுல் இங்கே எழுதுகிறார், நீங்கள் எதை ஆவியினால் ஆரம்பித்தீர்களோ, நீங்கள் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்குள் மாம்ச சிந்தை இராது, உங்களுக்குள் ஆவியின் சிந்தை இருக்கிறவர்கள், ஆவியின்படி நடக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆகவே ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நாம் எப்படி மாம்சத்திலே முடிக்க முடியும்? அப்படியே முடிக்க முயற்சித்தாலும் அது புத்தீனமாய் இருக்கிறதே என்று கலாத்தியருக்கு பவுல் அறிவுரை சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோவான் 15:7 சொல்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், அவர் வார்த்தை உள்ள நிலைத்திருந்தாலே கனி கொடுக்க. நிறைய நேரத்தில் நம்ம நிறைய கனியை நாம் உருவாக்கணும்னு நினைக்கிறோம், கிரியையினால் நடப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல, கனி தானாய் அது உருவாகும், கனி தானாய் கொடுக்கும். நீங்கள் இயேசுவை சார்ந்து இயேசுவிலே நிலைத்திருந்து அவருடைய வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆக தேவ வார்த்தை உங்களுக்குள் கிரியை செய்ய வேண்டும் என்பது எத்தனை அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்படியா கடைசி மணி நேரத்தில் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அவர் அழைத்து, நான் உங்களோடு கூட ஜெபிக்கிறேன், மற்றவரெல்லாம் அந்த தோட்டத்துக்கு வெளியில் நிறுத்திடுறாரு. இவர்கள் 3 பேரை மாத்திரம் அந்த கெத்சமனே பூங்காவில், கெத்சமனே பூங்கா என்கிற இடத்திற்கு பெயர், அதனுடைய அர்த்தம் அது ஒலிவ மர எண்ணெய் பழம் கனி பிசைகிற அந்த இடம், அது பிழிகிற இடம், அது அந்த ஒலிவ எண்ணெய் எடுக்கிற ஆலை. அது அந்த இடத்திலே தானே இயேசு எப்பொழுதுமே தன்னுடைய சீஷர்களோடு கூட ஒரு ஜெபிக்கிற ஒரு பர்டிகுலர் பிளேஸ், அந்த இடத்துல தான் இயேசு எப்பொழுதுமே ஜெபிப்பார். அப்பொழுது சீஷர்களை பார்த்து நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி அவர் ஒரு சற்று தூரமாய் சென்று அவர் அவர்களை ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அந்த வசனத்தை லூக்கா 22:40 வாசிக்கிறோம். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அங்க பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு சீஷர்களிடத்துல, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள். என்ன சோதனை அவளுக்கு இருக்கும் அந்த நேரத்தில்? சோதனை என்ன தெரியுமா? தூங்குறது தான் சோதனையாக இருந்தது. ஆகதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவ, இன்னைக்கு இருக்கிற சபைகளுக்குள்ள இருக்கிற அந்த நிர்விசாரமும் அந்த மதி மயக்கமும் அந்த காரியம் என்னவென்றால் அது தூக்கம் தாங்க. எப்படியாயிலும் பிசாசு நம்முடைய ஜெப வாழ்க்கையை சீர்குலைக்கும்படியாக, திசை திருப்பும்படியாக அநேக காரியங்களை செய்வோம். எல்லாத்தையும் செய்யறதுக்கு நமக்கு தினமும் காலமும் நேரமும் உண்டு. ஆனால் ஜெபிக்கிற நேரமும் காலமும் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே குறைவுள்ளதாகவே இருக்கிறது. ஆகவே தான் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க அடுத்த வசனத்தை பாருங்க. ஹல்லேலூயா. 41ஆம் வசனம், அவர்களை விட்டு கல் எறியும் தூரம் அப்புறமாய்
போய் அவர் முழங்கால் படியிட்டு 42ஆம் வசனம், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஜெபத்தை செய்ய ஆரம்பித்த உடனே அவருடைய சித்தம் அல்ல தேவனுடைய சித்தம். பாருங்க, நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்க சித்தம் உங்களிலிருந்து வெளியேறி தேவ சித்தமாக அது டிரான்சிஷன், அது மாறுது. பாருங்க, உங்க சித்தத்திலிருந்து தேவ சித்தத்துக்குள்ள மாறுகிறது. அதனாலதான் ஜெபம் ரொம்ப அவசியம். நம்முடைய சித்தத்தை அநேக நேரத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவ சித்தத்தை ஜெபிப்பதற்கு நாம் ஜெபிக்க உட்காரும் பொழுது தேவன் நம்முடைய சித்தமா இருந்ததை அவருடைய சித்தமாக மாற்றுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு பின்னர் பாருங்களேன், அடுத்த வசனத்தை பாருங்களேன், ரொம்ப 43, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இது. அப்பொழுதும் வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ஒரு தெய்வீக ஒத்தாசை பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. இயேசு எவ்வளவு வியாகுலப்பட்டு அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிற அந்த காலத்தில், அந்த சூழ்நிலையில், அந்த நேரத்தில் ஒரு தேவ தூதன் தோன்றி அவரை பலப்படுத்துகிறதை நாம் பார்க்கிற. கர்த்தருடைய பலன் ஜெபிக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் உண்டு. தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க உட்காரும் பொழுதெல்லாம் தேவ சமூகத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஒரு உன்னதமான பலனை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுதான் ஜெபத்தினுடைய மேன்மை, ஜெபத்தினுடைய மகிமை, ஜெபத்தினுடைய மகத்துவம். அதுதான் ஜெபம் அவசியமாக இருக்கிறது. நீங்க எப்பெல்லாம் உங்களை பலனை இழந்து போகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகளை சூழ்ந்து வருகிறதோ, சீஷர்களை சுற்றி பிரச்சனை நெருக்குகிறது, வெளியில பிரச்சனை, பயங்கர பிரஷர் இருக்கு, ஆனா உள்ள அவர்களுக்குள் ஜெப வாழ்க்கையில அவர்கள் இன்னும் அந்த ஜெப வாழ்க்கை உள்ள வரத ஒரு காரணத்தினால அவர்கள் பலவீனம் உள்ளவர்களா இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். 44ஆம் வசனம் சொல்கிறது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அழகா இருக்கு பாருங்களேன். அவர் வியாகுலம் பெருக பெருக அவருடைய ஜெபம் இன்னும் ஊக்கமாகுகிறது. நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்குதுங்க? நம்ம வியாகுலப்படும் பொழுது, கேள்விக்குறியா நம்ம வாழ்க்கை வாரும் பொழுது, பயம் நிரம்பும் பொழுது நம்முடைய ஜெபம் பெருகுகிறதா? இல்லைங்க, அநேக நேரத்தில் நம்ம ஜெபம் பெருகிறது இல்லை, மக்களை தேடுகிறது பெருகுகிறது, ஒத்தாசைகளை தேடுகிறது பெருகுகிறது, மற்ற காரியங்களை நாடுகிறது, எகாயிலும் அதை செய்வது மறந்து விடுவதற்கு, மற்ற காரியங்கள் வேற இடத்திற்கு போவது, ஜெபத்தை தவிர மற்ற எல்லா தேடலும் நம்முடைய உள்ளத்தில் உண்டு. ஆனால் இங்கே நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, என்ன ஒரு அழகான பிரின்சிபல் ஆண்டவர் இயேசு செய்கிறார் பாருங்களேன். வியாகுலம் அதிகமாகும் பொழுது ஜெபம் அதிகமாகிறது, ஜெபம் அதிகரிக்கிறது. அவருடைய வேர்வையின் ரத்தம் பெருந்துளியாய் தரையிலே விழுந்து. எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஆண்டவர் செய்கிறார் என்று பாருங்க. the more pressure the more I pray. அதிகமாய் வியாகுலம் பெருக பெருக அதிகமாய் ஜெபம் பெருக வேண்டும். இது உண்மையாகவே இந்த கோட்பாடு ஒவ்வொரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையினுடைய இது ஒரு கோட்பாடாக இருக்கிறாங்க. வியாகுலம் பெருக பொழுது ஜெபம் பெருகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினாலே உங்களை பலப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. 45ஆம் வசனம் வாசிக்கிறோம், அவர் ஜெபம் பண்ணி முடித்து. இன்னும் அழகா இருக்கு பாருங்களேன். ஜெபம் முடிக்காம அவர் எழுந்திருக்கவே மாட்டார். அவர் ஜெபம் பண்ணி முடித்து பாருங்களேன், எழுந்திருந்து ஒரு புதிய வல்லமைங்க. ஜெபித்து முடிக்கும் பொழுது ஒரு புதிய வானத்திலிருந்து ஒரு வல்லமை எழுந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு பாருங்களேன். அநேக நேரங்களில் நம்முடைய தூக்கம் துக்கத்தினாலே வருகிறது, டிப்ரெஷனால வருது. அநேக நேரத்தில் மனசோர்வு, எதிர்பார்ப்புகள் சந்திக்கப்படவில்லை, பயங்கள், திகில் நம்முடைய இருதயத்தை நிரப்பும் பொழுது மனுஷனுக்கு தூக்கம் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இங்க பாருங்க, சீஷர்கள் துக்கத்தினாலே அல்லது வெளியே இருக்கிற பிரச்சனை அவர்களால் கையாள முடியவில்லை, ஆகவே அவர்கள் தூங்க ஆரம்பிக்கிறார்கள். ஆக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஊக்கத்தோட ஜெபிக்கணும், அதை ஜெபிக்க போராடணும். ஜெபிப்பது கடினம், ஜெபிப்பதற்காக உட்காருவது கடினம், ஜெபிப்பதற்காக நேரம் ஒதுக்குவது கடினம். அநேக பிரச்சனைகள், அநேக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு உண்டு.
மத்தேயுல சொல்லுகிறார், 3 முறை இயேசு வந்து அவரிடத்தை சொன்னாரா, 1 மணி நேரம் ஆகிலும் விழித்திருந்து நீங்கள் செபிக்க கூடாதா? இந்த வசனம் இன்னைக்கு நம்முடைய வசனமா இருக்கு. ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட உங்களால் செபிக்க முடியவில்லையா? ஏனால் பிரியமானவர்களே, உங்களுடைய உள்ளான சத்துவம் தான் வெளியில வரக்கூடியதான அழுத்தத்தை ஆளுகை செய்ய முடியும். உள்ளான பலன் உங்களுக்குள் இல்லை என்று சொன்னால் வெளியில இருக்கிற பிரச்சனைகளை உங்களால் மேற்கொள்ளவே முடியாது. அவருக்குள் வாழவும், அவருக்கென்று வாழவும், அவர் மூலமாய் வாழவும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது எரேமியா 12:5, நீங்கள் காலாட்களோட ஓடும் பொழுதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது நீ என்ன செய்வாய்? யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது என்ன செய்வீர்கள்? காலாட்களோட ஓடும் பொழுதே சோர்ந்து போகிறீர்களே, சமாதான தேசத்திலே அடைக்கலம் எப்படி தேடுகிறீர்கள்? குதிரைகளோட நீங்கள் எப்படி ஓடுவீர்கள்? யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது என்ன செய்வீர்கள்? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமக்கு வரப்போற இந்த சீசன் ரொம்ப டஃப்பான சீசன். இனிமேல் ஈஸியா இருக்காது, இனிமேல் டிஃபிகல்ட்டா இருக்கும், இனிமேல் கடினமாக இருக்கும். வரப்போகிற காலங்களும் சூழ்நிலைகளும் எதிர்மாறாக தான் உள்ளது. பயங்கரமான கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. நம்முடைய ஜீவியம், ஜப ஜீவியம் குறை உள்ளவர்களாய் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியாய் நிச்சயமாய் மாறிவிடும். பாருங்க, லூக்கா 21:34 முக்கியமான சில வசனங்களை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:34, உங்கள் இருதயங்கள் 3 காரியங்களை சொல்லுகிறார்: பெருந்திண்டியினாலும், வெறியினாலும், லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்கள் இருதயங்கள் 3 காரியம்: பெருந்திண்டி, செல்ஃப் இன்டெலிஜென்ஸ். எதுலலாம் உங்களுக்கு அந்த ஒரு செல்ஃப் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு இருக்குது, எங்கெல்லாம் நீங்க அதை நீங்க உங்க வாழ்க்கையில், உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, வெறியினாலும் என்ன காரியங்களை தேடி ஓடுகிறீர்கள்? ஹல்லேலூயா. நிம்மதி தேடி, அமைதியை தேடி, அதை மறுக்க செய்ய நீங்க வேற எதை தேடி போறீங்க? அது குடி போதையாக இருக்கலாம், அதை போதை வஸ்துக்களாக இருக்கலாம், அது மற்ற காரியங்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, வெறியினாலும், லௌகீக கவலைகள், ஆங்கிலத்தில் சொல்றது cares of this world, லௌகீக துக்கம், அநேக காரியங்கள், கமிட்மெண்ட்ஸ் இந்த உலக அவ்வளவு வச்சிருக்கிறோம் நம்ம. ஆகவே நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட காரியங்களில் சிக்கி இருக்கிறபடினாலே நினையாத நேரத்தில் உங்கள் மேல் அந்த தேவ வருகை வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா 21 ஹல்லேலூயா 34 வசனத்திலிருந்து உங்களை அந்த காரியங்களை காண்பித்தேன். 35 வசனம் சொல்லுகிறது, பூமியில் எங்கும் குடியிருக்கிற அவர் அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். Suddenly, just like that, in the most unexpected hour, நீங்கள் எதிர்பாராத அந்த நேரத்தில் அது உங்கள் மீது வரும் என்று சொல்லுகிறது. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஹல்லேலூயா. உங்க பைபிள் இதை மார்க் பண்ணுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மார்க் 4:18 சொல்கிறது, வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறீர்கள். வார்த்தையை நெருக்கி போடுகிறான். வார்த்தை எப்படி நமக்குள்ள இருக்கிற வார்த்தை எப்படி சோக்காவதுன்னு தெரியுமா? உலக கவலைகளும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாயிருக்கிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போடுகிறது. ஆக நாம் கடைசி காலத்திலே, தீங்கு நாளிலே சத்துருவனுடைய காரியங்களுக்கு எதிர்த்து நிற்பதற்கு பலனற்றவர்களாய் மாறி போகிறோம். ரோமர் 13:11 சொல்லுகிறது, நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று, நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு நமக்கு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம், இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரரும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய்
இருளாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல் சீராய் நடக்க கடவோம். 14ஆம் வசனம், துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருங்கள். do not give room, do not make provision. ஆனா சொல்ல அதற்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசு உங்களுக்குள்ள உங்க சரீரத்தில் வந்து உங்களை ஆளுகை செய்து அவனுடைய துரிச்சைகளை அவன் நடப்பிப்பதற்கும் அதற்கான ஏதுவான ஒரு இடத்தை don't create an environment, ஒரு நிலைமையை ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்காதீங்கன்றாங்க. பாவக்கிரியைகள் உன் சரீரத்தில் நடப்பிப்பதற்கு உனக்குள் உன் உடலிலே அவனுக்கு ஒரு சுற்றுச்சூழலை நீ உண்டு பண்ணாதே. do not give room. Do not give room. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. துர் இச்சைகளுக்கு விலகு. அந்த துர் இச்சை எங்கனாலும் வரலாங்க. Hallelujah. நமக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல, கணவன் இடத்துல இருந்தோ மல்லமை இடத்துல இருந்தோ கிடைக்காத அந்த ஆறுதல் மற்ற இடங்களில் கிடைக்கும் பொழுது அதை தேடி போகும் பொழுது அது ஆரம்பத்தில் அது நல்லா தான் இருக்கும், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு ஆறுதலாக இருக்கும், அது இருக்கும். ஆனால் அது முடிவிலே அது விபரீதமான காரியங்களை செய்துவிடும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட உணர்வுகளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் விட்டு விலகுங்கள். அப்படிப்பட்ட உணர்வுகளுக்கு உன் சரீரத்தை விலக்கி காத்துக்கொள். பிசாசானவனுக்கு இடம் கூடாதே, பிசாசுக்கு இடம் கூடாது எங்கள் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, காலை ஜெபம் அதிகரிக்கணும், காலை ஜெபம் அதிகரிக்கணும், இரவு ஜெபம் அதிகரிக்கணும், தனியாய் ஜெபிக்கிற ஜெபங்கள் பெருகணும், மற்றவரோடு இணைந்து ஜெபிக்கணும், வேதனையில் ஜெபிக்கணும், துக்கத்தில் ஜெபிக்கணும், கோபம் வரும் பொழுது ஜெபிக்கணும், குழப்பம் வரும் பொழுது ஜெபிக்கணும், சந்தோஷத்தில் ஜெபிக்கணும், தெளிவில் ஜெபிக்கணும், அமைதியாக ஜெபிக்கணும், சத்தமாக ஜெபிக்கணும், நீளமாக ஜெபிக்கணும், வார்த்தையை ஜெபிக்கணும், ஆவியில் ஜெபிக்கணும், இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஊற்றி ஜெபிக்கணும். ஓ, நிச்சயத்தோடு ஜெபிக்கணும், அவமானத்திலிருந்தும் ஜெபிக்கணும். ஓ ஹல்லேலூயா. ஓ, அழுகையோடு ஜெபிக்கணும், அந்நிய பாஷையில ஜெபிக்கணும், பாடி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய முதன் பலன் வரக்கூடிய இடம் ஜெப ஸ்தலமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார் பாருங்க, என்ன அழகா சொல்றாரு. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிற வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 12, லூக்கா 12:49 யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறாரு, நான் உங்களை ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்க வந்தேன், ஆனால் எனக்கு பின்னால் வருகிறவரோ உங்களை அக்கினியின் அபிஷேகத்தினாலே உங்களை அபிஷேகிப்பார், உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். யோவான் ஸ்நானன் கொடுக்கிற அபிஷேகம் சரீரத்தை சுத்தம் செய்த அபிஷேகம். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிறதான அக்கினியின் அபிஷேகம் அந்த நம்ம பாத்திரத்துக்குள் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு அபிஷேகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பூமியின் மேல் லூக்கா 12:49 வாசிக்கிறேன். நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். ஆண்டவர் தம்முடைய மரணத்தை குறித்து சொல்லுகிறார். இந்த மரணமானது அவர் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம், அது முடியும் அளவும் எவ்வளவோ நான் நெருக்கப்படுகிறேன். நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களா? சமாதானத்தை அல்ல, பிரிவினையை உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்து போவார்கள், 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்து போவார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்து போவார்கள். எத்தனை முறை இப்படி ஒரு செய்தியை கேட்டுக்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ய வந்த ஊழியம் பிரிவினையின் ஊழியம், the ministry of division. ஏனென்று தெரியுமா பிரியமானவர்களே? ஹல்லேலூயா. அவருக்கு கொடுக்கக்கூடிய முதன்மையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தையும் உன் வாழ்க்கையில நீ கொடுக்காத பொழுது கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில இருதயங்களிலே விக்கிரகங்கள் உருவாகி தேவனுடைய ஆராதனையிலே குறைவுபட்டவனா எப்பொழுது நீ நிற்கிறாயோ அப்பொழுதே ஆண்டவர் பிரிவினையின் ஊழியத்தை உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நான் சமாதானத்தை கொடுக்க வந்தேன் என்று நினைத்தாயோ? நான் இந்த
உலகத்தில் பிரிவினை கொடுக்கும்படியாய் வந்தேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏனென்றால் தேவனுடைய இருதயம் ஒரு மணவாளனுக்குரிய இருதயம். ஆக அந்த மணவாளன் மணவாட்டிக்காக ஏங்குகிற ஒரு இருதயத்தை பார்க்கிறோம். ஏசாயா 62 வாசிச்சோம். மணவாளன் தன் மணவாட்டியோடு கூட இருக்கும்படியாக, மணவாட்டியோடு இருக்கும்படியாக தேவன் தம்முடைய மணவாட்டியோட சபையோடு இருக்கும்படியாய் விரும்புகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எப்படி ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஹல்லேலூயா மற்ற ஒரு மூன்றாவது நபர் நுழையும் பொழுது அந்த கணவனுக்கும் அந்த மனைவிக்கும் அந்த மூன்றாவது நபர் ஒரு எதிரியாக மாறுகிறாரோ, அப்படியே தான் உங்க வாழ்க்கையில தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அது மனைவியா இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, வேற எந்த உறவாக இருந்தாலும் சரி, அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அது எந்த விக்கிரகமாக இருந்தாலும் சரி, அதை தேவன் ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டார். தேவன் சொல்லுகிறது, அவர் பட்சிக்கிற அக்கினி, தேவன் எரிச்சல் உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் அதை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கும்படியாய் அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். அவர் வைராக்கியம் நிறைந்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரில் உன் முழு உளத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் நீ அன்பு கூர்வாயாக. எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது சொல்கிறார், உன் முதற் கிரியைக்கும் உன்னுடைய முதற் அன்பிற்கும் நீ திரும்பு. Hallelujah. Return to your first love. Return to your first works. ஹல்லேலூயா. சபையே, நம்முடைய முதல் கிரியைக்கு நாம் திரும்ப வேண்டும். ஆதி அன்பிற்கு திரும்ப வேண்டும். ஆதி கிரியைகளுக்கு நாம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. சங்கீதம் 110:1 சொல்லுகிறது, கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும் என்றார். இந்த வாக்குத்தத்தமான வசனம் தாவீது சொல்லுகிற சங்கீதம் 110:1 தாங்க புதிய ஏற்பாட்டில் அதிகமாய் மேற்கோளிடப்பட்டு காட்டப்படுகிற ஒரு வசனமாய் இருக்கிறது. பாருங்களேன், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயரே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. பாருங்க, ஆண்டவர் முதல் வானம், இரண்டாவது வானம், மூணாவது வாரத்தில் அவர் தாண்டி அவர் உயரே எடுக்கப்பட்டு பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கும்படியாய் கர்த்தர் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சமூகத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார். சங்கீதம் 110 சொன்ன வாக்குத்தத்தம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நிறைவேறுவதை பார்க்கிறோம். தொடர்ந்து எபேசியருக்கு உங்களுக்கு கவனங்களை திருப்புகிறேன். எபேசியர் 1:19 நிறைய வசனங்களை நான் அப்படியே வாசிக்கிறேன், கவனிங்களேன். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிகளாய் இருக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துரைத்தனங்களும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவுக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கு மேலாய் அவரை உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்திலே உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி. சங்கீதம் 110 நிறைவேறுகிறதை பார்க்கிறீர்ப்பாங்க. எல்லாவற்றையும் நிரப்பக்கூடிய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். எபேசியர் 2:6 வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினால் தம்முடைய மகிமையின் கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். அவருடைய குமாரனை மாத்திரம் அவருடைய மரணத்தின் மூலமாக உயர்த்தவில்லை. பிதாவாகிய தேவன் தம்முடைய சித்தம் கொண்டு ஹல்லேலூயா நம்மையும் அவருடைய குமாரனோடு உன்னதங்களிலே அவரோடே உட்காரவும் செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக ஆமென் என்று சொல்லுவீர்களாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்மையும் அவர் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2:9 சொல்கிறார், ஆதலால் தேவன் எல்லாவற்றிலும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர்
ஆண்டவர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கொலோசியர் 3:1 சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவனுடைய கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்க. நம்மளை மேல மட்டும் உட்கார வைக்க சொல்லல, மேலானவைகளை தேட சொல்லுகிறார். பூமியில் உள்ளவைகளை அல்ல. 2ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலானவைகளை நாடுங்கள், உங்கள் இருதயங்கள் பூமிக்குரிய லௌகிக துக்கத்தினாலும் பெருந்திண்டியினாலும் வெறிகளினாலும் நிறைந்திராதபடி தேவனுடைய சிந்தை சிங்காசனத்துக்குரிய சிந்தை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சிந்தை உங்கள் இருதயங்களை நிரப்ப வேண்டும், ஆட்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தையில் நிரம்பினவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எபிரேயர் 1:3 சொல்லுகிறது, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மால் தாமே. இன்னும் அழகான வார்த்தை பாருங்களேன். இவருக்கு வேற உதவி தேவையில்லை, வேற எந்த ஒத்தாசையும் தேவையில்லை. தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். சங்கீதம் 110 பாருங்க. ஹல்லேலூயா. அவர் உட்கார்ந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் ஆளுகை செய்கிறார். எபிரேயர் 4:14 சொல்கிறது, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன என வானங்கள். பவுல் சொல்கிறான், நான் ஒரு மனுஷன் எடுத்துக்கொள்ளப்படும் முதலாவது வானம், 2வது வானம், 3வது வானம். இந்த முதல் வானத்தில் தாங்க இந்த வானமண்டல பொல்லாத ஆவிகள் சேனைகள் இதெல்லாம் இருக்கிற அசுத்த கிரியை செய்கிற ஒரு ஸ்தலம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் வானங்களின் வழியாய், ஹல்லேலூயா, உயிர்த்தெழுந்த இயேசு ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த வல்லமை உள்ள இரத்தம் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிருக்க கடவோம். இங்க பாருங்க, மேல அவர் உன்னதங்களில் ஏறினது மாத்திரம் அல்ல, நமக்காக வழக்காடுகிற, நமக்காக ஜெபிக்கிற, நமக்காக வேண்டுகிற, நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியனாய் அவர் எப்பொழுதும் இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிக்கிற, தம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாதே. பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்காக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கதை, நாம் கடந்து போகிற சூழ்நிலை எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராய் நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். 16 வாசிக்கிற, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். தைரியமா வாங்கன்னு சொல்றாரு. தைரியமா வாங்க. எங்க வாங்க? சிங்காசனத்துக்கு வாங்க. ஏன்னா நான் உங்களை சிங்காசனத்துல நான் வீற்றிருக்கிறேன். சிங்காசனத்துல நீங்களும் என்னோட கூட உட்கார்ந்து இருக்கிறீர்கள். உங்கள் செபங்கள் பூமிக்குரியவைகள் அல்ல, ஓ வானத்துக்குரியவைகள், பரலோகத்திற்குரியவைகள், சிங்காசனத்துக்குரியவைகளாக இருக்க வேண்டும். ஆகவே தைரியமாய் சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு வாருங்கள், வந்து சேருங்கள் ஓ என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 8:1 சொல்லுகிறது. பாருங்க, மேற்சொல்லினவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், எபிரேயர்ல இந்த 7 அதிகாரத்தில் ஆண்டு சொல்றதெல்லாம் மேற்சொல்லியவைகளின் முக்கியமான, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது வாசலில் உட்கார்ந்தவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழு நேரமா நமக்காக சபைக்காக ஊழியம் செய்கிறாரு. என்ன ஊழியம் செய்கிறாரு? ஆசாரிய ஊழியம் செய்கிறாருங்க. ஹல்லேலூயா. பரிந்து பேசுதன் ஊழியம் சபைக்காக செய்கிற ஒரு பிரதான ஆசாரியன் வலது வாசத்திலே ஆசனத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில், எபிரேயர் 7:25 சொல்கிறது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 9:24 அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். எபிரேயர் 12:21 சொல்லுது, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற, நமக்காக பேசுகிற
பேசுகிற நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தர் எங்க இருக்கிறீங்களோ ஹல்லேலூயா சபையாக நீங்கள் கேட்க கொண்டிருக்கிற இடத்துல கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஆவியானவருடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய நன்மைகளை நமக்கு நினைக்கிற, பேசுகிற, பரிந்து பேசுகிற, வழக்காடுகிற தெளிக்கப்பட்ட இரத்தத்தினிடத்திலே வந்து சேர்ந்தீர்கள். என்ன ஸ்லாக்கியங்க, என்ன பாக்கியங்க. லோக்கா 22:31 கடைசி வசனம். பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். பேதுரு சொல்ல, ஆண்டவரே நீங்க உத்தரவு கொடுக்கல, நீங்க உத்தரவு கொடுக்கல, இல்லைன்னு சொன்னீங்கல்ல. பிசாசு உத்தரவு கேட்டும் பொழுது இயேசு சொன்னார், இல்லப்பா உத்தரவு கொடுத்திருக்கிறேன், ஆனால் நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறப்படுத்து என்றார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பேதுருவை பார்த்து சொல்லாரு, நானா அனுமதி கொடுத்தேன், ஆனா உனக்காக முன்பதாகவே என் பிதாவின் இடத்துல உனக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறேன், உனக்காக ஜெபிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமக்கு இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏன் தெரியுமா? நமக்காக வழக்காடுகிற, நம்மளுக்காக பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியன் நமக்காக உண்டுங்க. பிரத்யட்சமாய் அவர் பிரவேசித்திருக்கிறார் தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. ஆகவே அவர் நமக்காக வேண்டுதல் பெருமூச்சுகளோடு செய்யும் பொழுது, பெருமூச்சோடு ஆவியானவர் நமக்காக விண்ணப்பம் செய்யும் பொழுது, நாமும் அவரோடு கூட ஆவியின் பதற்பலனாகிய நாமும் அவரோடு கூட இணைந்து நாமும் பெருமூச்சோடு விண்ணப்பம் செய்யும் பொழுது பரலோக உங்களுக்காக இறங்கி ஒத்தாசை செய்யும். உங்களுடைய உபத்திரவன் வழிகளிலே நீ புடமிடும் பொழுது நீ பொன்னாய் விளங்குவாய் சபையே. ஹல்லேலூயா. சீமோன் சொல்றார், ஹல்லேலூயா, உனக்காக நான் பிதாவை வேண்டிக் கொண்டிருக்கிறேன். நீ சத்துருவை மேற்கொள்ளுவாய், சோதனைகளை மேற்கொள்ளுவாய், தூக்கத்தை மேற்கொள்ளுவாய், துக்கத்தை மேற்கொள்ளுவாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ சகலத்தையும் மேற்கொள்ளுவாய், நீ திருப்பிக் கொள்ளுவாய் என்ற வார்த்தையின்படி தேவன் நமக்காக ஒரு ஜெபிக்கிற இயேசுவை நம்முடைய தெய்வமாய் இருக்கிறபடினால கவலை கொள்ளாதே மனமே, சோர்ந்து போகாதே மனமே. உன் ஜெபத்தில் உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு, ஜெப வாழ்க்கையில ஈடுபடு. எப்பொழுது ஜெபி, கூடி ஜெபி, தனியாய் ஜெபி, தனித்து போய் ஜெபி. ஜெபமே ஜெயம், ஜெபமே பலன், ஜெபமே ஜீவியம். ஜெபமே 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 இயேசுவின் வாழ்க்கை. ஆகவே உன் வாழ்க்கை ஜெப வாழ்க்கையாய் மாறும் பொழுது நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய், நீ ஜெயித்து நிற்பாய். நீ தோற்று போகிறவன் அல்ல, நீ ஜெயிக்கிறவன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொண்ட வார்த்தையினாலே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவாராக. ஜெபத்திற்கு ஒப்பு கொடுங்கள். ஜெபமே ஜெயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.